ஸ்டேட்டில் எல்லார் வீட்லேயும் இந்த பரன் ரூம் இருக்கும். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னோம்னா ஸ்டோர் ரூம்னு கூட வச்சுக்கலாம். 2 பரன் இருக்குது. ஒரு பரன் ஃபுல்லாக விறகடிக்க வச்சுருக்கோம். இந்த பரன்லேயும் கொஞ்சம் விறகு வச்சுருக்கோம். அது இல்லாமல் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கோம். என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். உள்ளே இந்த மாதிரி பிளேடெல்லாம் போட்டு கொஞ்சம் சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். ஒரு ரூம் மாதிரி இந்த மாதிரி அடித்து வச்சுருப்போம். ரொம்ப வருஷத்துக்கு பழமையான கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் இருக்கும் யூஸ் பண்ண திருக்கு செம்பு. இது எத்தனை பேருக்கு தெரியுங்கிறது தெரியல. 10 வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ண வாலிபால், நான் பிறந்தப்போ வாங்கினேன். என் ட்ரெஸ் எல்லாம் அடுக்கி வச்சுருந்தா கூட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ண யோஜித் விளையாண்ட விளையாட்டு பொருட்கள். இந்த ட்ரங்க் பெட்டியில் நானும் என் தம்பியும் படித்த புக்ஸ் எல்லாம் இருக்குது. அவன் 7th Aல படித்த ஹிந்தி புக்கு, இது நான் 10th Bல படித்த இங்கிலீஷ் நோட்டு. பார்க்கும்போது எழுத்தெல்லாம் ரொம்ப முத்தாக இருக்குது. இவ்வளோ புக்கு இருக்குது. இதெல்லாம் நாங்கள் இது வரைக்கும் திறந்து கூட பார்த்தது கிடையாது. எங்கள் அம்மா அப்பாவோட கல்யாண பத்திரிக்கை. +2 முடிச்சதுக்கப்புறம் வீட்டுக்கு காலேஜ்லேருந்து சில லெட்டர்ஸ் எல்லாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி வந்த லெட்டர்ஸ். எங்கள் அப்பா ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண நோக்கியா ஃபோனோட அட்டை பாக்ஸு. இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ மெமரிஸாக இருந்துச்சு. உங்கள் வீட்டு பரனில் என்னென்னலாம் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எஸ்டேட்லேருந்து எத்தனை பேர் இதை பார்க்குறீங்கிறதும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.